الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم. اللهم إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان من شفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وأبدانها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. قال رسول الله صلى الله عليه وسلم: من كف غضبه ستر الله عورته، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் மிகநற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை இம்மையிலும் வறுமையிலும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு சதுர சுகத்தோடு எந்த குறைகளும் இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகி வீட்டும் கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், அதனுடைய துன்பங்களிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவானாக. கொடிய நோயாகிய கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சுபிட்சமாக வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நீண்ட காலங்கள் வாழ்வதற்கும், அதே நேரத்தில் அவன் செய்யக்கூடிய
அந்த காரியங்கள் அவனை சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நிறைய நற்குணங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நிறைய குணங்களை, நல்ல குணங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் கோபப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வது. கோபம் என்பது மனிதனுடைய ஆரோக்கியத்தை அது கெடுத்து விடுகிறது. அவனுடைய அந்தஸ்தை குறைத்து விடுகிறது. அவனுடைய உயர்வை அது தடுத்து விடுகிறது. கோபத்தினால் ஒரு மனிதனுடைய உயர்வு இல்லாமல் போனது எத்தனை பேர். கோபத்தினால் தன்னுடைய குடும்பத்துடைய நிம்மதிகள் இழந்து வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர். கோபத்தினால் தன்னுடைய நல்ல நட்புகளை இழந்தவர்கள் எத்தனை பேர். கோபத்தினால் நம்முடைய தொழில்களை இழந்தவர்கள் எத்தனை பேர். கோபம் எல்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தீமையான ஒரு நற்குணம் என்பதை, தீமையான ஒரு குணம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மருத்துவத்திலும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அற்புதமான குணமும் அந்த குணம் தான், கோபப்படாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள்ல கடைசி திருநாமத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸபூர்னு வரும், பொறுமையாளன் அப்படின்னு. பொறுமையாளன் என்று சொன்னால் கோபப்படாதவன் என்பது அர்த்தம். அல்லாஹ் மட்டும் தாம் அடியார்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு கோபப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் யாராவது நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? சுபிட்சமாக அந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்து விட முடியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய அற்புதமான குணம் என்னன்னா அடியார்கள் மீது கோபப்படாமல் இருப்பது. ஆனா கோபப்பட்டுட்டான்னு சொன்னா யாராலும் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை எதை கொண்டும் தடுத்து விட முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதமான குணம் என்று சொன்னால் அடியார்கள் மீது அவன் கோபப்பட மாட்டான், கருணை உள்ளவன். அதனால தான் அல்லாஹ்வுடைய அர்ஷின் அடிவாரத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய அருள் ரஹ்மத் என்பது முந்திவிட்டது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஏன்? கோபப்படுவது என்பது அது ஒரு நல்ல குணம் அல்ல, அது ஷைத்தானுடைய குணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப கோபம் என்பது அது மனிதனுடைய ஒரு தீய குணம். அது அவருடைய அந்தஸ்தை அது போக்கி விடுகிறது. குடும்பத்தில் அதன் நிம்மதியை அது உடைத்து விடுகிறது. அதுவும் பெண்கள் கோபப்பட்டால் குடும்பத்தில் நிம்மதியை இல்லாமல் போயிடும். ஆண்களை விட பெண்களுக்கு கோபப்படக்கூடிய பெண்கள் இருப்பார்களே, ஆனால் குடும்பத்தில் எந்த சந்தோஷமும் இருக்க முடியாது. அப்ப கோபத்தை எல்லா மனிதர்களும் மெண்டு ஒழுங்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது அடியோடு இருக்கக்கூடாது. அது ஒரு தீய குணம் என்று சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஔஸினி, எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள், அது சுருக்கமாக இருக்க வேண்டும். ரொம்பலாம் என்னால ரொம்பலாம் எனக்கு சொல்லித்தர வேண்டாம், என்னால பின்பற்ற முடியாது. அதனால சுருக்கமாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாங்க, லா தக்தப், நீ கோபப்படாதே, கோபப்படாத ஒரு வாழ்க்கையை வாழு, கோபமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த சஹாபி நினைச்சிட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது நிறைய ஏதாவது அமல சொல்லி தருவாங்க, நம்ம காலமெல்லாம் அதை செய்து கொண்டு இருக்கலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டு கேட்கிறார். திரும்ப போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ரசூலுல்லாஹி எதுவும் சரியா விளங்கல போல் இருக்குது.
அப்படின்னு இவர் திரும்ப போய் கேட்கிறார், யார சொல்லலாம் ஔஷதி, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், அது சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொல்கிறார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே என்று சொல்லி தருகிறார்கள். அந்த சஹாபி இப்பவும் மனசு அவருக்கு விரும்பல, ஏதாவது நமக்கு சொல்லி தருவாங்க, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில திரும்ப போய் கேட்கிறார், யார சொல்லலாம் ஔஷதி, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், நான் அதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் சொன்னார்கள், லா தக்லப், நீ கோபப்படாதே, கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழு, எல்லா நிலையிலும் நீ வெற்றி பெற முடியும் என்று சொல்லி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபம் என்பது கோபத்தை எவன் விடுகிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லா உச்சத்திற்கும் போக முடியும், எல்லா உச்சத்திற்கும் போக முடியும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கோபமான நேரங்களில் எல்லாம், அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு தங்களை கோபத்தை அடக்கிக் கொண்டு வாழ்ந்ததினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை அவர்களால் கட்டமைக்க முடிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய சமூகத்தை கட்டமைப்பதனுடைய காரணத்தை சொல்லும் போது நபிகள் நாயகம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான், நபியே, நீங்கள் கடுகடுத்தவர்கள் அல்ல, நீங்கள் மனிதர்களிடத்தில் நீங்கள் கோபப்படக்கூடியவர்கள் அல்ல, மிருதுவானவர்கள், ரவுஃபுர் ரஹீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். காரணம், ரசூலுல்லாஹ்ட்ட கோபம் என்பது இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது கோபமான காரியத்தை யாராவது செய்துட்டா முகம் அப்படியே சிவந்து போகும். அதுதான் செய்யும். கோபமாக எந்த வார்த்தையும் சொல்லிவிட மாட்டாங்க. ஏன்னா கோபமாக சொல்லக்கூடிய அந்த சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் அது பழித்து போய்விடும். தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நமக்கு ஏதாவது தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. சிறு பிள்ளைகள் தானே, ஏதாவது நம்ம வீட்டுல ஒரு சின்ன தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள். கோபத்துல கழிச்சல்ல போயிடுவா, நீ நாசமா போயிடுவா, நீ அப்படி போயிடுவா, இப்படி போயிடுவா, மூதேவி, சனியன், நாய் என்று இந்த வார்த்தைகளை நாம் சொல்லிவிடுகிறோம். கோபத்துடைய உச்சகட்டத்திற்கு போய் நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் அது பழித்து விடுகிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை அது தொலைத்து விடுகிறது என்பதை எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய இமாம் இருந்தாங்க. குருத்துபின்னு நினைக்கிற, சரியா ஞாபகத்தில் இந்த மனசு அடித்து வரமாட்டாங்க. மிகப்பெரிய தஃசீர்களை வல்லுநர். அவங்களுக்கு ஒரு கால் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப மாணவர்கள் ஒரு நாள் கேட்கிறாங்க, அதற்கு இவ்வளவு திறமை இருக்கிறது உங்களுக்கு, எப்படி கால் ஒடிந்தது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் சிறுபிராயத்தில் அந்த குருவியை வைத்து நான் விளையாடி கொண்டிருப்பேன். குருவிகளை வைத்து நான் விளையாடி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு குருவிக்கு காலில் ஒரு கயிற்றை கட்டி நான் விளையாடி கொண்டிருந்தேன். அது ஒரு பொந்துக்குள்ள ஓடிடுச்சு. அதை நான் எடுத்தேன். அந்த கயிற்றை கட்டி காலில் கட்டி இழுக்கும் போது அந்த கால் முடிந்து விட்டது. இதை பார்த்து என் தாயார் சொன்னார்கள், அடப்பாவனே, அந்த குருவியுடைய காலை உடைத்து விட்டாய், இது மாதிரி அல்லாஹ் தஆலா உன்னுடைய காலை உடைப்பானாக என்று கோபத்தில் என்னுடைய தாய் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள். அது அப்போது எனக்கு பெருசாக தெரியவில்லை. நான் பெரிய ஆளாக ஆன பிறகு ஒரு நாள் நான் குதிரையில் ஏறி உட்காருவதற்காக காலை தூக்கி வைக்கும் போது தவறி கீழே விழுந்து விட்டேன், என்னுடைய கால் ஒடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அன்று என்னுடைய தாயார் சொன்ன அந்த வார்த்தை, கோபத்தில் என்னுடைய தாயார் சொன்ன வார்த்தை இன்று என்னுடைய காலை ஒடிந்து விட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், தாய்மார்கள் இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். எவ்வளவு நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறுகள் செய்வார்கள் தான், அந்த நேரத்தில் கோபத்தை அடக்கி தன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு சிறப்பாக இருக்கும். நாம் ஏதாவது வார்த்தைகளை நம்ம சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது பழித்து விட்டால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொலைந்து போவதற்கு அதுவே ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. அப்ப கோபம் அது பொல்லாத ஒரு விஷயம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சஹாபி, சல்மான் இப்னு ஸர்து என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம்.
2 பேரும் சண்டையிட்டு கொண்டாங்க. வாக்குவாதம் முத்திக்கிட்டு இருக்குது. வாக்குவாதம் முத்திக்கொண்டு இருக்கும் போது அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு கோபத்தால் முகம் சிவந்து விடுகிறது. கோபத்தால் முகம் சிவந்து விடுகிறது. அவருடைய நரம்புகள் எல்லாம் புடைத்து விடுகிறது. இந்த நிலையை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா தஹப அன்ஹு மா யஜிது. எனக்கு ஒரு கலிமா தெரியும், அந்த கலிமாவை அவர் சொல்வாரையானால், அந்த கோபமாக இருக்கக்கூடியவர் அந்த கலிமாவை சொல்வாரையானால், எந்த கோபத்தை அவருக்கு வந்து இருக்கிறதோ, எந்த கோபம் அந்த உணர்வு அவருக்கு வந்து இருக்கிறதோ அது சென்று விடும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபமான நேரத்தில், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கோபம் என்பது ஷைத்தான் தூண்டக்கூடிய ஒரு நெருப்பு. அது நெருப்பு, அதாவது கோபம் என்பது ஆதமுடைய மகனின் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நெருப்பு. ஷைத்தான் அந்த நெருப்பை மூட்டுகிறான். அப்படி என்று சொன்னால் நெருப்பை அணைக்கக்கூடியது. கோபமான நேரத்தில் நீங்கள் ஒளி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. எவ்வளவு பக்குவமான வார்த்தை சொல்லி தர்றாங்க. கோபமான நேரத்தில் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு நீங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். அந்த கோபம் அது தனித்து போய்விடும். ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிவிடுவீர்களானால் அது மிகப்பெரிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை போய் மாறிவிடும் என்று சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கல்யாணமான நேரத்துல தான் இது ரொம்ப கவனிக்கணும் இந்த வார்த்தைகள். எனக்கு பந்தி வைக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அல்லது வேற ஏதாவது ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அது தப்பா பொண்ணு வீட்டுக்காரங்களை பேசுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த வீட்டுடைய, அதாவது ஒரு பெரிய கல்யாணம் நடத்துறாங்க, ஒரு குறை, சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை சகித்து போகுவது தான் வாழ்க்கை என்பது. அந்த சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு உருவாகி போய்விடும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், கோபம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகன்று போயிருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஏன்? கோபம் அது மிகப்பெரிய தீமையை உங்களுக்கு உண்டு பண்ணிவிடும். நீங்க மருத்துவத்துல டாக்டர் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கோபம் தான் பிரஷருக்கு காரணம். கிட்னி வியாதிக்கு, கிட்னி ஃபெயிலியா போறதுக்கு கோபம் தான் முக்கிய காரணம் என்று சொல்லி தருகிறார். எங்க ஊர்ல ஒரு பெரிய தலைவர் இருக்கார். அவருக்கு ஹார்ட் பிரச்சனை. இப்ப ஊர்ல ஊர் பிரச்சனை நிறைய அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும். நோம்பு நேரம், நோம்பு திறந்துட்டு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. எதிரி கோஷ்டிக்கும் இவருக்கும் மத்தியில ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. பயங்கரமான சவுண்ட், எல்லை மீறி பேசுறார். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவர் எல்லை மீறி பேசுகிறார். ரொம்ப கோபத்துல பேசினார். வீட்டுக்கு தாங்க போனாரு, மயக்கமா வந்துச்சு, உட்கார்ந்தாரு, ஓட்டா போயிட்டாரு. டாக்டர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அந்த ஆபரேஷன் பண்ண வாழ்வு விட்டு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? கோபம் என்பது ஷைத்தான் அவனுடைய ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தை நெருப்பை கொண்டு எரிக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அது எப்படி நிதர்சனமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். டாக்டர் போய் சொல்லும் போது அவர்கள் ஏற்கனவே அவர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுல அந்த வாழ்வு விட்டு போயிருச்சு. அதனால் அவர் இறந்து போய்விட்டார். காரணம், கோபத்தில் அவர்கள் பேசி எல்லை கடந்து பேசும் போது அந்த வாழ்வு அங்கே பாதிக்கப்படுகிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கோபப்படும் பொழுது ஷைத்தான் அவருடைய உள்ளத்தை எரிக்கிறார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நெருப்பை அணைப்பது தண்ணீர். தண்ணீரை நீங்கள் ஒளி செய்து கொள்ளுங்கள். கோபம் வருகிறதா, நீங்கள் ஒளி செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுங்கள். கோபம் தணிந்துவிடும், இறக்கம் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவிக்கு கோபம் வந்துருச்சா, வீட்டுல கோபம் வந்துருச்சா, பேசாம நம்ம வெளியே வந்துடணும். வெளியே வந்து அப்படி ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீயை குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போனோம்னு வைக்கல, அது அப்படியே சுமூகமாக மாறிவிடும். அங்கே உட்கார்ந்து நம்ம மனைவிக்கு எதிர்ப்புறமாக பேசிக்கிட்டோம் இருந்தது வச்சுங்களேன், அந்த வாழ்க்கை மிகப்பெரிய சிதைத்து போய்விடும், விரிசல் ஏற்பட்டு போய்விடும் என்பதை நிதர்சனமாக எத்தனை குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா இருக்கிற வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. மண்ணு தலையை பிடிச்சிக்கிட்டு ஆயிஷா நாயகி அப்படியே இருக்கிறாங்க. தலை வலிக்குது, என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்படி சவுண்டு போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கிட்டு சொன்னாங்க, ஆயிஷா, இந்த தலைவலியில நீ மூத்தா போயிட்டா உன்னை நானே கப்பலிட்டு நானே கபர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கோவம் தெரிச்சு, ஓஹோ, நாங்க மூத்தா போயிட்டா உந்தூர் பொண்ணுக்காயா கல்யாணம் கட்டி நீங்க வாழலாம்னு ஆசைப்படுறீங்களோ அப்படின்னு ஆயிஷா நாயகி கொஞ்சம் கோபம் வந்துச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே தெரியல, சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இதாங்க குடும்பத்துல, அதாவது ஏதாவது ஒரு வார்த்தைகளை சில நேரங்கள்ல நம்ம சந்தோஷமாக கணவன் மணி பேசிக்கிட்டு இருப்போம். சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம விட்டு போயிட்டு அவங்க விட்டுருவாங்க. அப்படி அந்த நேரத்துல நாமும் அவர்களும் தர்க்கம் செய்து கொண்டிருந்தால், வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டு போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி கோபப்பட்டு சொல்லும் பொழுது சிரித்துக் கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். சிறிது நேரத்திற்கு அப்புறம் வீட்டுக்கு போனாங்க. எல்லாம் சகஜமாக மாறிவிட்டது. அப்ப கோபம் வரும்போது கொஞ்சம் நம்மளை தற்காத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. சில பேர்களை பாருங்களேன், என்ன அங்கிருந்து வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டா சுடு தண்ணி வரலாம்டா, சுடு தண்ணி வரலாம் பாரு அப்படிமா. அல்லது தக்காளி பழம் வருது, ஏன்னா தக்காளி பழம் சிகப்பா இருக்குல்ல. நான் தெரியல, ஒரு நாள் கேட்டுக்கிட்டேன், இந்த தக்காளி தான் என்னப்பா, தக்காளி வரலாம் தக்காளி தான் என்னப்பா, தக்காளி வந்து சிகப்பா இருக்குல்ல, கோபம் வந்தா மூஞ்சி சகந்து போகும்ல, அதனால அவனுக்கு வந்து தக்காளின்னு சொல்றாங்க. அப்போ கோபம், அந்த கோபம் உடையவனை, டென்ஷன் உடையவனை யாரும் மதிக்கிறது கிடையாது, யாரும் மதிக்கிறது கிடையாது. மென்மையாக இருக்கக்கூடியவனிடத்தில் தான் அன்பும் இருக்கும், பழக்க வழக்கங்களும் அங்கே உண்டாகும். கோபம் ஏற்படும், அதாவது நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், நல்ல எல்லாமே இருக்கும், எல்லா தகுதிகளிலும் இருக்கும். ஆனால் கோபம் அவனுடைய அந்தஸ்தை அது குறைத்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு சொல்லி தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போகணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க, லா தகலம், நீ கோவப்படாத, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா கோபத்துல தான் வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அமல்கள் செய்வார்கள், எந்த அளவுக்கு சொர்க்கத்திற்கு அவர்கள் நெருங்கி விடுவார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கும் அவருக்கும் ஒரு முழம் தான் இருக்கும், அவ்வளவு தூரம் நெருங்கி விடுவார்கள். அந்த மனிதர் ஏதாவது ஒரு கோபமான நேரத்தில் யாரையோ ஒருத்தரை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார் வாயினால, அவர் அல்லாஹு தஆலா அவரை தூக்கி எறிந்து விடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சொர்க்கத்திற்கும் அவருக்கும் மத்தியில் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலை தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடுவான், ஒரே ஒரு வார்த்தையினால். கோபத்தின் காரணமாக ஒரே ஒரு வார்த்தையினால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய தூரத்தை, ஒரு விரிசலை ஏற்படுத்தி விடுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். கோபம் சொர்க்கத்தை அடைவதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். அந்த சொர்க்கத்தையே கோபத்தினால் அவன் இழந்து விடுகிறான் என்று சொன்னால், அப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நாம் பொறுமையை கையாள வேண்டும், கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, போர்ல போய் நீ வீரம் 10 பேர் அடிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, கோபமான நேரத்தில் உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள்கிறாய் அல்லவா, நீ தான் உண்மையான வீரன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ தான் உண்மையான வீரன். அப்ப கோபத்தை ஆள்பவன், தன்னை ஆள்பவன் தான் மிகப்பெரிய வீரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, கோபத்தை எவ்வளவு தூரம் நாம் கட்டுப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் கஃப கதபஹு ஸதரல்லாஹு அவ்ரதஹு, யார் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவனுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைத்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை அப்படிதான். கோபத்துல நம்ம வார்த்தைகளை நம்ம தெரிய விட்டுருவோம், அது பாட்டு போயிட்டே இருக்கும், என்ன பேசுறது நமக்கே தெரியாது. ஆனால் கோபத்தை அதாவது நமக்கு இவன் மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், இவன் அதாவது அவனை பழி வாங்குவதற்கு எல்லா தகுதியும் இருந்தும்
எவன் தன்னை அடக்கிக் கொள்கிறானோ, கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ, அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிறைய கூலிகளை கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பது மட்டுமல்ல, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமை நாளையில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனை மட்டும் விசேஷமாக அழைத்து சொர்க்கத்துடைய ஹூரல் ஈன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை காட்டி, நீ விரும்பிய பெண்களை, எத்தனை பெண்கள் உனக்கு வேண்டுமோ அத்தனை பெண்களை நீ திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஏன்? உலகத்தில் ஒருவனை பழி வாங்குவதற்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கிறது, இருந்தும் உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொண்டதினால் இவ்வளவு பெரிய வெகுமதி உனக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் சொல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்துவது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை யோசிக்க வேண்டும். கோபத்தினால் நாம் எல்லாத்தையும் இழப்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தையும் இழந்து போயிடும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஹதீஸ், ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த ஹதீஸ். உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க யாருன்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய உம்மா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாலிக் என்ற ஒரு மனிதருக்கு பிறந்தவங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க. அனஸ் அந்த மாலிக் என்பவர் சொல்லுவாரு, நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வா, அப்பதான் உன்னோட நான் வாழுவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு. உன்னை விட்டு நான் போயிருந்தேன்னா அந்த அம்மா சொன்னாங்க, நான் இஸ்லாத்துக்கு வர முடியாது, நீ போறாங்க போட்டாங்க. அவர் போயிட்டார். எப்போ இஸ்லாத்துல வந்துட்டாக்கா அந்த நிக்காஹ் வந்து முறிஞ்சு போயிருதா இல்லையா? இந்த நேரத்துல அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி வந்து இந்த அம்மாவை பொண்ணு கேட்பாங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, அபூ தல்ஹா, நான் விதவையான பெண்மணி, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அனசுன்னு ஒரு பையன் இருக்கிறான். ஆனால் இந்த அரபு நாட்டில் மக்கமா நகரில் உன்னை எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு சூழலும் உனக்கு கிடையாது. எல்லா தகுதியும் உனக்கு இருக்கிறது. பொருளாதாரமா உனக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கிறது. உடம்பு ரீதியாக நீ வாட்டசாட்டமான ஆள். போர் வீரன் என்று சொன்னால் உன்னை மிஞ்சுவதற்கு இந்த அரபு தேசத்தில் யாரும் கிடையாது. அவ்வளவு வேகமாக நீ போர் செய்யக்கூடியவன். குதிரை ஓட்டக்கூடியதில் நீ வேகமான ஆள். அம்பு என்பது மிக வேகமான ஆள். அதே நேரத்தில் ஒரு வியாபாரம் செய்வது மிகப்பெரிய வியாபாரி. எல்லா தகுதியும் உனக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் என்னை பெண்ணு கேட்கிறார்? அப்ப அபூ தல்ஹா இஸ்லாத்துல வரல, என்னை வந்து ஏன் பெண்ணு கேட்கிறார் அப்படின்னு. அப்ப அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அரபு தேசத்துடைய பெண்களை எல்லாத்தையும் விட உன்னிடத்தில் குடும்ப பொறுப்பு இருக்கிறது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உன்னிடத்தில் குடும்ப பொறுப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை வைத்திருந்தாங்க. ரொம்ப ஒரு பொறுப்புதாரியான ஒரு பெண்மணி. அவங்க ரொம்ப ஆர்வமான கொள்கையில் இஸ்லாத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு பெண்மணியும் கூட. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உம்மு சுலைம், அப்படி என்றால் எனக்கு மகர்னா ஒண்ணு நீ தர வேணாம். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே நான் மகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வா, உடனே நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இவர் போயிட்டார். போய் இரவுலாம் யோசிச்சு பார்த்தாரு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் கல்யாணம், இந்த அம்மாவுக்கு 2வது கல்யாணம். யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில வந்தாரு. இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. 2 பேருக்கும் அங்கே திருமணம் முடிந்தது. திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியூருக்கு போறாங்க. வெளியூருக்கு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல நேரா வீட்டுக்கு போயிடாதீங்க. பள்ளிவாசலுக்கு வந்துட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு உங்க வீட்டினுடைய பெண்களுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லி அனுப்புங்க. ஏன்னா நீங்க வெளியூர்ல இருந்து வருவீங்க. அப்போ வர்றது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்களை அலங்காரம் செய்து வைத்து, ஏன்னா வெளியூர்ல வர்றாங்க, எந்த பல சிந்தனைகள்ல வரலாம். அதனால மனைவிடத்தில் நீங்க சொல்லி அனுப்பினா அவங்க வந்து தன்னை அலங்காரம் செய்து விட்டு இருப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரீதியில நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு உங்க வீட்டுக்கு முதல்ல தூது அனுப்பி விடுங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க. இந்த நேரத்தில் அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இந்த நேரத்தில் அந்த குழந்தை இறந்து விடுகிறது.
உடனே என்ன செஞ்சாங்க, ஆகா கணவர் வெளியூர்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றாரு, அவர் என்ன சூழல் வருகிறார் என்று தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு இந்த அம்மா என்ன சொன்னாங்க, இதுக்கு தான் இதான் பொறுப்புள்ள பெண்மணின்னு சொல்றது. வெறுவெருன்னு போனாங்க, அந்த குழந்தையை குளிப்பாட்டினாங்க, ஒரு வெள்ளை துணி வச்சு சுருட்டி ஒரு மூலையில அப்படியே மூடி வச்சுட்டு, ஒரு கூட மாதிரி ஒரு பொருளை வச்சு மூடி வச்சுட்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள். அலங்கரித்து கொண்டது மட்டுமல்ல, அந்த தெருவுல உள்ள அந்த வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டை தட்டி தட்டி சொன்னாங்க, தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் தானே சொன்னாங்க, அபூ தல்ஹா இப்பொழுது வரப்போகிறார், யாரும் என் குழந்தை இறந்துவிட்ட செய்தி நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் முதலிலே சொல்லுவேன், நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது என்று எல்லா வீட்டிலையும் அந்த அம்மா சொல்லிட்டு வந்துட்டாங்க. அபூ தல்ஹா வருகிறார், இரவு நேரம். இப்ப கேட்கிறாங்க, என்ன ஆச்சு பிள்ளை அப்படின்னு. பிள்ளை நிம்மதியா இருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்தாங்க, அந்த இரவுல கணவன் மனைவியாக 2 பேரும் இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். காலை நேரத்துல விடிஞ்சு சுபுகுடைய நேரத்துல அந்த அம்மா கேட்கிறாங்க, ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லணும். என்ன? யாராவது அவங்க கிட்ட ஒரு பொருள் ஒருத்தங்க தந்துட்டான், அதை நம்ம அவங்க திரும்ப வந்து கேட்டா நம்ம என்ன செய்யணும்? திருப்பி தான் கொடுக்கணும், இதுல என்ன இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, அது மாதிரி அல்லாஹ்வுத்தாலா நமக்கு ஒரு குழந்தையை தந்தான், அந்த குழந்தை இறந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தை அப்பதான் சொன்னாங்க. அப்பதான் அபூ தல்ஹாவுக்கு ஒரு ஆத்திரமும் வருது, கோபமும் வருகிறது. அதே நேரத்தில் ஒன்னும் சொல்ல முடியல. இதை ஏன் நீ நைட்டே சொல்லல? நைட்டு சொல்லி இருந்தால் நாம் அதைக்குண்டான வேலைகளை செய்திருக்கலாமே. நைட்டு நாம் கணவன் மனைவியாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ ஏன் இரவு நேரத்தில் நீ சொல்லாமல் காலை நேரத்தில் சொல்கிறாய் என்று கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வெளியில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வெறுவென்று போறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி என் மனைவி செய்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இரவு 2 பேரும் ஒன்று சேர்ந்தீர்களா? ஆமாம் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இன்று இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானா என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சந்ததிகளில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை கொடுத்தான் என்று வரலாறு சொல்லி ஹதீஸ் தெரியும். ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த எந்த அளவுக்கு தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய கவலைகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், ஒரு பொறுப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும், கோபத்தை அடக்கிக் கொள்வதனால் எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், பெற்றுக் கொண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோபம் என்பது நம்முடைய அந்தஸ்தை குறைத்து விடுகிறது. கோபம் என்பது எத்தனையோ நல்ல விஷயங்களை அது தடுத்து விடுகிறது. கோபம் என்பது நம்முடைய முன்னேற்றத்தை அது தடுத்துவிடும். ஆகையால் கோபம் என்பது அது ஷைத்தானுடைய குணம். அந்த குணத்தை விட்டு நாம் நீங்கி இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. வாக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com